தாவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, மகா பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாளும் கூட ஜீவனோடு இருக்க செய்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். We praise you, Holy Spirit. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை மேலானதாக இருக்கிறபடினால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அந்த கிருபையின் சொருவையே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் ஜீவன் தந்த எங்கள் கர்த்தரை நாங்கள் துதித்து நாங்கள் போற்றுகிறோம் ஐயா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரே நீர் உயர்ந்திருப்பீர், நீரே உயர்ந்தவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. We praise you, Father. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நம்ம யாவரும் ஒரு விசையாய் கர்த்தர் நம்ம எல்லாரும் துதிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. We praise you, Father. Hallelujah. Hallelujah. Thank you, Father. நம்ம எல்லாரும் ஒரு பழைய பாடல் நம்ம பாட போகிறோம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை புகழ்ந்து என்றும் என்றைக்கு நான் துதித்து கொண்டே இருப்பேன். Hallelujah. Thank you, Jesus. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்தன் என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்தன் என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை வழியாய் தந்த, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை வழியாய் தந்தனர் சுகம் மேவவும் அற்புதமாகவும். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்தன் என்னமாய் ஸ்தோத்தரிப்போ ஆக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்தன் என்னமாய் ஸ்தோத்தரிப்போ ஆக. காலம் சொல் போல் கழியும், காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கனவை போலேயும் மொழியும். வாலிபமும் மறையும், சீலம் எல்லாம் குறையும், மண்ணின் வாழ்வொன்றும் நிற்க மாட்டாது. கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே. கொண்ட உலகத்தில் அண்ட பரணமை கண்டு கருணைகள் விண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்தன் என்னமாய் அவரே துதிப்போமாக. ஆமென் ஆண்டவரே. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்தன் என்னமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. பலவித இக்கட்டை கடந்தவர் உதவி செய்தவர் இன்னும் உதவி செய்வார். பலவித இக்கட்டையும் சிறியையும் கடந்தோ
பரமபதையை தொடர்ந்தோ வலிய தீமையை வென்றோம் நலியும் ஆசையை கொன்றோம் வஞ்சர் பகைக்கு தப்பி நின்றோம் களி என்றதெல்லாம் நின்றோம் கர்த்தாவின் மீட்பை கண்டோம் களி என்றதெல்லாம் நின்றோம் கர்த்தாவின் மீட்பை கண்டும் காய்ந்த மனதுடன் சாய்ந்து விழுகணும் பாய்ந்து நிறவும் ஆராய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்தன் என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்தன் என்னமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்த தம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்த சுகம் ஏவவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்தன் என்னமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்தன் என்னமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. கடந்த ஒவ்வொரு வருடங்களை ஒவ்வொரு நாட்களை திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தரே நம்மை சுமந்து வந்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கழுகின் சட்டைகள் மீது உங்களை கொண்டு வந்தேன். கழுகின் சட்டைகள் மீது எப்படி தன் குஞ்சுகளை இது சுமந்து வருமோ அதே போல இத்தனை வருஷங்களாய் உங்களை சுமந்து வந்த கர்த்தர் நானே என்று அவர் சொல்லுகிறார். உண்மையாகவே பூமியில தேவன் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, பாவம் சூழ்ந்த வாழ்க்கை, இருள் சூழ்ந்த வாழ்க்கை, கவலைகள் கண்ணீர் சூழ்ந்த வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. எந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த மனிதனை கர்த்தர் சுமந்து கொண்டு வருகிறாரோ அவன் வாழ்க்கையெல்லாம் எத்தனை காரியங்கள் அவனை சூழ்ந்து வந்தாலும் அவனுக்கு எப்பொழுதும் கர்த்தர் அவனோடு இருக்கிறது அவன் பார்த்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. இந்த இக்கட்டான காலங்களில் கூட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் அவர் நம்மை சுமக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அந்த வரியை மீண்டும் சொல்லுவோம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்தன் என்னமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்தன் என்னமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. Hallelujah. We praise you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Oh, praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே என் ஜனமே என்றும் இடறி போகாத, கலங்காத. யெகோவா நான் உன் தேவன் இருக்கிறேன். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்திலிருந்து எப்படி நான் கொண்டு வந்தேனோ அதே போல நீ பார்க்கிற 33 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் நான் சிதறடித்து போடுவேன் என்று தேவன் 2ஆம் தலைமுறையாருக்கு தேவன் ஒரு வசனத்தை அங்கே சொல்கிறார் யோசுவாவின் புஸ்தகத்தில். எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான காரியங்கள் இனிமேல் வரலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, தேவனுடைய ஓங்கிய புயமும் பலத்த காரமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? நம்ம எல்லா கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானாள் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானாள் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாமே. யெகோவா உன் தெய்வமானாள் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானாள் ஏதும் பயம் வேண்டாம்.
ஓங்கும் புயம் ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம் பக்கமே உண்டு. விசுவாசத்தோடு ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயும் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயும் உண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உம் தெய்வமானாள் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உம் தெய்வமானாள் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உம்மை பன். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உம்மை பன். கலங்காதே மனம் திகையாதே உன் தேவன் தினம் காப்பே. கலங்காதே மனம் திகையாதே உன் தேவன் தினம் காப்பேன். இஸ்ரவேலே இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உம் தெய்வமானாள் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உம் தெய்வமானாள் ஏதும் பயம் வேண்டாம். பார்வன் கைக்கு விலக்கி மீட்ட, பார்வன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி இயேசு இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். பார்வன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியரும் உண்டு. ஆமென். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உம் தெய்வமானாள் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உம் தெய்வமானாள் ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன் இன்றைக்கும் நம்மோடு யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுப்பாரே. யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுப்பாரே. ஆமென். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானாள் ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. யெகோவா உன் தெய்வமானாள் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும்
விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுவோம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயும் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயும் உண்டு. இஸ்ரவேலும் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஆமென். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஆமென். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் அவரே சார்ந்திருக்கிற, அவரே நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிற, அவரே நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு மீட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வைரஸ் வியாதி கூட நம்ம வேற எதுவும் பார்ப்போம், ஆனால் இது தேவனுடைய கரம் தான். தேவனுடைய கரம் இந்த உலகத்தில் நீட்டப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு கானான் தேசத்தில் வந்த பஞ்சம் பலவிதமான காரியங்களுக்காய் வந்தது. ஒன்று யோசேப்பினுடைய தரிசனம் நிறைவேற, இன்னொன்று இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து தேவனுடைய வல்லமையோடு புறப்பட்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் எகிப்துக்கு செல்ல வேண்டும். அதற்காக அந்த பஞ்சம் வந்தது. இன்னொரு காரியம், எகிப்தினுடைய ராஜாக்களையும் தேவர்களையும் தேவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அந்த பஞ்சத்தை கொடுத்து இங்கே கொண்டு வந்தார். இன்னும் பலவிதமான காரியங்களுக்காக அன்றைக்கு அந்த பஞ்சம் கானான் தேசத்தில் வந்து, அதே போல இந்த காலத்திலும் கூட இந்த வாதை வந்திருக்கிறது என்றால் தேவன் பல காரணங்களுக்காக இதை அனுமதித்திருக்கிறார். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது அழிவல்ல. இதன் மூலமாக தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார், ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார். நம் தேவன் சர்வ வல்லவர் மட்டுமல்ல, அவர் சர்வ ஞானியும் கூட. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை இந்த வைரஸ் மூலமாக இந்த காலகட்டங்களிலே கர்த்தர் நிறைவேற்றியே முடிக்க போகிறார். அல்லேலூயா, ஹalleluya. Thank you Jesus. Praise the Lord. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், அவருக்கு முடிவே இல்லை. யுகம் யுகமாய் வாழ்கிற தேவன், அவருடைய ஆயுசு நாட்களுக்கு முடியவே இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் என்றைக்கும் ஜீவித்திருக்கிற தேவன், என்றைக்கும் ஜீவித்திருக்கிற தேவன். யோவான் எழுதின புஸ்தகத்தில் சொல்ல அந்த வார்த்தை, அந்த தேவனே மாம்சமா இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவருக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்ட பெயர் நசரேயன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. நசரேயன் என்பது நசரே விரதத்தை குறிக்கிற வார்த்தை அல்ல, நாசரேத்தூர்ல பிறந்ததினால் கொடுக்கப்பட்ட வார்த்தை நசரேயன். பிரைஸ் தி லார்ட். நாசரேத் என்றால் அந்த காலத்துல அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேவலமா பார்ப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒன்றுமே நாசமாய் போனது என்று பார்ப்பார். ஆனால் இயேசுவின் மூலமாய் நாசரேத்திற்கு, அந்த நாசரேத் என்ற ஊருக்கு ஒரு பெரிய மகிமை வந்தது. எனவே இந்த பூமி கூட இருளான பூமி தான், ஆனால் தேவன் நம்மை கொண்டு இந்த பூமியை மகிமையை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாடுவோம், நசரேயனே இயேசுவே என்றும் நாமத்தை பாடி துதிப்போம், உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்ல நம்ம எல்லாரும் பாடுவோம். Thank you Jesus. Thank you Father. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus.
நசரேயனே என் ஏசையா, என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். நம்ம எல்லாரும் சொல்வோம், நசரேயனே என் ஏசையா, என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், ஆமென். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். வானாதி வானங்களை தன் கரத்தினால் அலங்கரித்தவர், ஒன்றுமில்லாத இடத்துல பூமி நிற்க செய்திருக்கிறவர் தேவன். வானாதி வானங்களை உம் கரத்தினால் அலங்கரித்தீர். வானாதி வானங்களை உம் கரத்தினால் அளந்தீரல்லோ. பெருமையிலே இந்த பூலோகத்தை, பெருமையிலே இந்த பூலோகத்தை நிலை நிற்க செய்தீரே என் ஏசையா, நிலை நிற்க செய்தீரே என் ஏசையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஆகாய சமுத்திரத்தில் நீரே எல்லையை குறித்தீரல்லோ, எல்லாவற்றுக்கும் எல்லையை. ஆகாய சமுத்திரத்தில் எல்லையை நீர் குறித்தீரல்லோ. இந்த பூமியில தண்ணீருக்குள் நான் கடந்திட்டாலும், தண்ணீர்களை நான் கடந்திட்டாலும் என் மீது அவைகள் புரளாதே, என் மீது அவைகள் புரளாதே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். நசரேயுடா ஏசையா, ఎన్నియుగాలకైనా ఆరాధ్య దైవము నీవేనని కలమెత్తి నీ కీర్తినే చాటేరా. నజరేయుడా నా యేసయ్యా, నీకే వందనం, నీకే వందనం. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். சியோன் சிகரமதில் வசிக்கிறவரே, எங்களை நோக்கி பாருமையா. சியோன் சிகரமதில் உம் சிங்காசனமான
துடிக்கின்றேன் என் இயேசையா. சீயோனிலே உம்மை பார்த்திடவே, சீயோனிலே உம்மை பார்த்திடவே ஆசையாய் துடிக்கின்றேன் என் இயேசையா, ஆசையாய் துடிக்கின்றேன் என் இயேசையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், ఉమకే స్తోత్రం. సియోనులో నిన్ను చూడాలని, సియోనులో నిన్ను చూడాలని ఆశతో ఉన్నాను నా యేసయ్యా, ఆశతో ఉన్నాను నా యేసయ్యా. ఉమకే స్తోత్రం, ఉమకే స్తోత్రం, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். நசரேயனே என் இயேசையா, என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் இயேசையா, என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அவரே தலையாக மாற்றிருக்கிறார் அந்த தேவன். அவரே உயர்ந்தவர், சகல அதிகாரங்களும் அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் வளர்ந்த ஊர் மோசமான பெயர் எடுத்த ஊர் தான். ஆனால் இயேசுவின் பெயர் நசரேயனாகிய இயேசு என்று சொல்லும் பொழுதே அந்த ஊரில் இருந்த எல்லா கெட்ட பெயர்களும் மாறி போட்டது. ஓ, அந்த ஊரில் வந்த மனுஷனா, அவர் பெரியவராயிற்றே, அவர் சத்தியவானாயிற்றே, பரிசுத்தராயிற்றே என்று சொல்ல தொடங்கினாங்க. இன்றைக்கும் கூட நாம் இருக்கிற இடம் எப்படிப்பட்டது என்று நமக்கு கவலை இல்லை. கர்த்தரோடு கூட ஜீவிக்கிற மனுஷன் எங்க இருந்தாலும் அவன் மூலமா இந்த இடம் மாற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நசரேயனாகிய இயேசு என்று சொல்லும் பொழுது பிசாசுகள் ஆடத் துவங்கினது, பிசாசுகள் நிற்க முடியவில்லை. அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர் நம்ம நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. நம்ம சொல்லுவோமா? நசரேயனே என் இயேசையா, என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த இயேசுவின் நாமத்திற்கு உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர், நல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே.
பரிசுத்தமானரே உமக்கு மகிமையப்பா, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். ஆமென். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே, பேரின்பம் அவரின் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே, எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார், எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் நடத்த வல்லவர். எந்த காலம் வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் கர்த்தர் நடத்தி செல்ல வல்லவர். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் செய்ய போகிறார், செய்ய போகிறார், செய்ய போகிறார். விசுவாசமாய் முழு நிச்சயமாய் நம்புகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படி நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. தூதர்கள் ஆராதிக்கிறார்கள், பரிசுத்தரே 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 என்று சொல்லி. பிரைஸ். நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் மட்டுமல்ல, தேவ தூதர்களும் அவர் ஆராதித்துக் கொண்டே நாம் சொல்லுவோமா? பிரைஸ் எல்லாம். நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆமென், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை, ஆமென், பிரைஸ் தி லார்ட். உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் உமக்கப்பானவர் யார்? வல்லமையிலே, ஆமென், உமக்கப்பானவர் யார்? ஞானத்திலே, வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்கள் உமக்கப்பானவர் யார்?
வாழ்க ஐயா வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் வாழ்க. Oh, we praise you Lord, we praise you Lord, we praise you Jesus. Hallelujah, 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 கர்த்தருக்கே சகல மகிமையும் துதியும் கனமும் அவருக்கே உண்டாகட்டுமா. Praise the Lord. Thank you Jesus. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. In this early morning, இந்த அதிகாலை வேளையிலும் by the grace of God, we are living today. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாள் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Without His grace, we cannot find this day. அவருடைய கிருபை இல்லை என்றால் இந்த நாளை நம்மை பார்த்திருக்க முடியாது. Don't worry about the situation. சூழ்நிலையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். Continue pray in the Spirit. நீங்கள் ஆவியிலே தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். Lord will quench the flake very soon. தேவன் எல்லா வாதைகளையும் சீக்கிரத்தில் அணைத்து போடுவார். He give the liberty to everybody to meet and see together. அனைவரையும் நாம் பார்க்கத்தக்கதாக தேவன் ஒரு விடுதலை சீக்கிரமாய் தரப்போகிறார். Hallelujah. 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 God bless you all. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Today I am going to share with you about the faith. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே விசுவாசத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். Shall we read Hebrew 12:1? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Hebrew 12:1-2. As for us, we have this large crowd of witnesses around us. So then, let us rid ourselves of everything that gets in the way and the sin which holds on to us so tightly. And let us run with determinations the race that lies before us. Let us keep our eyes fixed on Jesus, on whom our faith depends from beginning to end. He did not give up because of the cross. On the contrary, because of the joy that was waiting for him, he thought nothing of the disgrace of dying on the cross, and he is now seated at the right hand side of God's throne. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். Hallelujah. Hallelujah. We are going in the faith and running in the faith. நாம் விசுவாசத்தில் போய் கொண்டிருக்கிறோம், விசுவாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். This faith was started by the God. இந்த விசுவாசமானது கர்த்தரால் நமக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. Now it is moving now. இப்பொழுது அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. Until the life end and the earth end, the faith will, Lord will make the faith to be a success. நம்முடைய வாழ்நாள் முடிவு வரைக்கும், இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வெற்றியாகவே ஓட செய்வார். For the man to die is very easy, but to live in the faith we want a lot of faith. மனிதன் மரிப்பது சுலபம், ஆனால் விசுவாசத்திலே வாழ்வது மிக மிக அது கடினம். That's prayer life is a backbone for the faith. விசுவாச வாழ்க்கைக்கு ஜெபம் ஒரு முதுகெலும்பை போன்றது. We should not stop our prayer. எனவே நாம் ஜெபத்தை ஒரு காலத்திலும் நாம் விட்டுவிடக் கூடாது. When you are continually praying, the faith will fulfill your heart. நாம் தொடர்ந்து ஜெபிக்க விசுவாசம் நம்முடைய இதயத்தில் நிரம்பிக் கொண்டே இருக்கும். So I want to say the difference between the faith and belief. எனவே நான் இன்றைக்கு
நம்பிக்கையை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் இரண்டிற்கும் இருக்கிற வேறுபாடுகளை குறித்து சொல்ல போகிறேன். When we are seeing and reading the Bible, the belief and the faith is looking the same. நாம் வேதத்திலே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் குறித்து வாசிக்கும் பொழுது இரண்டும் ஒன்றை போலவே நமக்கு தோணும். But there is a vast difference between the faith and belief. ஆனால் இரண்டிற்கும் விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் அங்கே காணப்படுகிறது. If we having one opinion about the seeing man and material and circumstances in the world, through that if any confidence comes to our mind, it's called a belief. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பொருள், மனிதன், மனுஷன், சூழ்நிலை இவைகளை பார்த்து நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வருகிறது என்றால் அதற்கு பேர் நம்பிக்கை. But faith is different. ஆனால் விசுவாசம் என்பது வித்தியாசமானது. There is no man, material, situation is very different. By seeing only we have to see the sky. No other material man in our sight. அங்கே ஒரு மனிதனும் இருக்க மாட்டான். எந்த ஒரு சாதகமான சூழ்நிலையோ சாதகமான எந்த ஒரு காரியமும் இருக்காது. அப்பொழுது நாம் ஆண்டவரை நம்புவோம் என்றால் அதுக்கு பேர் விசுவாசம். When the man idea is gone towards the sky upon the Lord, the belief will convert to the faith. நம்முடைய எல்லா விதமான தாற்பயங்களும் நம்முடைய எல்லா விதமான நம்பிக்கையும் வானத்தை நோக்கி செல்லும் பொழுது, தேவனை நோக்கியே அது சார்ந்திருக்கும் பொழுது அது விசுவாசமாய் மாறுகிறது. Hallelujah. 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 This in the disaster time, the whole world is undergoing the calamity. இந்த அழிவுக்குரிய காலங்களிலே உலகம் முழுவதும் பலவிதமான சேதங்களுக்குள்ளாய் சென்று கொண்டிருக்கிறது. We should not allow our faith to quench. எனவே இக்காலகட்டத்திலே நம்முடைய விசுவாசம் அணைந்து போக நாம் ஒப்பு கொடுக்க கூடாது. In all period our Lord is our God. எல்லா சமயத்திலும் எல்லா நேரத்திலும் தேவன் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார். Is very truth to lead us every day. அவர் நம்மை முடிவு வரைக்கும் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He will meet out the day to day first for us. அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளில் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Already told in the Matthew. மத்தேயுவில் ஆண்டவர் சொல்லுகிறார், don't afraid about your future. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். Don't bother about your future. உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். Who are having a faithful people, the believers, all future is the hands of the God. எனவே தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஒவ்வொருத்தருடைய எதிர்காலமும் தேவனுடைய கரத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. So does not worry about the future. எனவே எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. Lord will lead that. தேவன் நம்மை நடத்தி செல்ல வல்லவர். So we are living in the faith now. எனவே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. It's a very good time and situation for us to learn the faith. இந்த சூழ்நிலை தான் நாம் விசுவாசத்தை பயின்று கொள்ள ஒரு நல்ல சமயமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். So because no food, no job, no source, only we have to look up the heavenly commandment. எனவே உணவுக்காக நாம் கஷ்டப்படுகிறோம், வேலை இல்லை, பண தேவைகள் இல்லை. எனவே இதுதான் நம் விசுவாசத்தை பயிலக்கூடிய ஒரு நல்ல சமயமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். Some believers thinking how to going to prevail next month. சில விசுவாசிகள் கலங்குகிறோம், அடுத்த மாசத்தை எப்படி நாம் நடத்த போகிறோம் என்று சொல்லி. Don't worry. அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். If you have the faith in you very strong, உங்களுக்குள் விசுவாசம் உறுதியா இருக்கும் என்றால், Lord is your guider and protector, refuge and provider and shelter and everything all in all to you. கர்த்தரே உங்களுக்கு வழி நடத்துகிறவர், உங்கள் பாதுகாப்பு, உங்களுடைய அடைக்கலம், தஞ்சம் எல்லாமே அவராகவே இருக்க போகிறார். Along with me say one hallelujah everybody. என்னோடு சேர்ந்து எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. So far this month period Lord has given the food and everything sufficiently to everyone. இந்த ஸ்தம்பித்து போன நாட்களிலும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் உணவு மற்றும் அநேக காரியங்களை தேவன் சந்திக்கிறார். So until this day he leaded. எனவே இத்தனை நாட்களாக கர்த்தர் நம்மை நடத்தினார். Hereafter also he is the God. இனிமேலும் அவர்தான் நமக்கு தேவன். He will fill you sufficiently. அவர் உங்களுடைய தேவைகளில் நிறைவாய் உங்களை பூர்த்தி செய்ய வல்லவர். Don't worry. எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. Courage.
நீங்கள் தைரியமா இருங்கள். Thank you, Lord. Glory to God. நன்றி ஆண்டவரே. So, in this period, we have to develop our faith. எனவே இந்த காலகட்டங்களிலே நாம் விசுவாசத்தை அபிபரித்து பண்ணிக்கொள்ள வேண்டும். How can we develop the faith? நாம் எப்படி விசுவாசத்தை வளர்த்து கொள்ள முடியும்? The promise of the word will give the idea and good opinion about the God. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களே தேவனை குறித்த மேலோட்டமான அவருடைய வல்லமை குறித்து நமக்கு போதிக்கின்றன. The promises of the God is giving the idea and knowledge and about the God's capacity and everything in that. அவருடைய வாக்குத்தத்தங்களே நமக்கு வழியை காட்டுகிறது. தேவனை குறித்த அவருடைய வல்லமை குறித்த ஞானத்தை அவர் எப்படி நடத்த போகிறார் என்று நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. When we seeing the huge sky and earth and every stars, இந்த பிரம்மாண்டமான வானத்தை, நட்சத்திரங்களை, அனைத்து சர்வ சேனைகளை பார்க்கும் பொழுது we would have the idea to believe our God is a so our wonderful creator as our Father. எனவே இவைகளை பார்க்கும் பொழுது நம் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அற்புதமான சிருஷ்டிகர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. So easily maintain the 6 feet man. எனவே கர்த்தர் 6 அடி நம்மை படைத்திருக்கிறார். He will feed the 6 feet man easily. அவர் 6 அடியுள்ள நம்மையே சுலபமாய் நடத்தி போஷிக்கிறார் என்றால் Hallelujah. 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 He is a creator of a ever large, huge universe and such a kind of big creator. பரந்து விரிந்த அண்ட சராசரங்களுக்கும் அவர் சிருஷ்டிகரும் படைத்த தேவனுமா இருக்கும் பொழுது He is very easy to maintain me and guide me and feed me and to protect me. இவைகளையெல்லாம் சீராய் இயக்கி பாதுகாக்கிற தேவன் ஒரு சிறியவர்களாகிய நம்மையும் கூட அதிசயமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். Such a kind of knowledge and ideas are coming from the word of God. எனவே இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட விசுவாசம் எங்கிருந்து வருகிறது என்றால் தேவனுடைய வார்த்தை நாம் உற்று நோக்கும் பொழுது வருகிறது. I want to say some explanation from the word of God. நான் சில உதாரணங்களை மாத்திரம் வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். Genesis 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே Isaac asked Abraham, I have the firewoods and fire. Where's the lamp, my father? Read it. Genesis 22:7. Isaac said, Father. He answered, Yes, my son. Isaac asked, I see that you have the coals and the wood, but where is the lamb for the sacrifice? Abraham answered, God himself will provide one. And the two of them walked on together. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் Hallelujah. Abraham said, Lord will provide in the mountain. ஆபிரகாம் சொன்னார், ஈசாக்கே, தேவன் மலை உச்சியிலே நமக்கு தேவையான தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொன்னார். You see the wording from the faithful man. இங்கே நாம் ஒரு வார்த்தை பார்க்கிறோம். ஒரு விசுவாசிக்கிற மனிதன் எப்படி அவன் விசுவாசத்தில் பேசுகிறான் என்று பார்க்கிறோம். We have to pronounce the word of faith. எனவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் விசுவாசமான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும். Lord has reviled him to sacrifice his son, and you come to my place which I am shown to you. There you have to give your son as a burnt offering. ஆபிரகாமை நோக்கி, நான் காண்பிக்கிற இடத்திலே, நான் காண்பிக்கிற மலையிலே உன் மகனை கொண்டு வந்து தகன பலியா எனக்கு பலி செலுத்து என்று தேவன் ஆபிரகாமோடு சொன்னார். Even though he is having the statement of God inside his heart, எனவே ஆபிரகாம் தேவன் தன்னுடைய உள்ளத்தில் உணர்த்தி இருந்தாலும் அதை குறித்து he didn't afraid about that.
அவன் எப்படி இதை செய்ய முடியும் என்று சொல்லி பயப்படவில்லை. He's having a 100% confidence of the God word. அவருக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை குறித்து 100% விசுவாசம் இருந்தது. In that moment also he is saying the faithful statement to his son. அந்த சங்கடமான சூழ்நிலையிலும் கூட ஆபிரகாம் அந்த விசுவாச அறிக்கையை செய்கிறார். The believer should have to open your mouth and confess and pronounce and proclaim the word of God and faith statement every second. எனவே கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லக்கூடிய விசுவாசமான அறிக்கை நாம் செய்ய வேண்டும். Very humbly, kindly asking you, don't talk about the negative words in the mouth. நான் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வார்த்தையிலே எந்த ஒரு புறம்பான வார்த்தைகள், தேவன் செய்ய மாட்டார் என்ற ஒரு தோல்வியான வார்த்தைகள் வர வேண்டாம். That will make you and lead you into the failure. அந்த வார்த்தையே உங்கள் வாழ்க்கையை தோல்விக்குள்ளாக கொண்டு போகலாம். The life and death in your mouth. வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. If you pronounce the word of God, promise God in that situation of needed or in the dangerous, உங்களுக்கு தேவையான சூழ்நிலையோ அல்லது கடினமான சூழ்நிலையோ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது you allowing the word of God to work before you. வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையையே உங்கள் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையை நீங்கள் உபயோகப்படுத்தி பார்க்கிறீர்கள். If you are pronouncing the word of God in your mouth, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயிலே உபயோகப்படுத்தும் பொழுது you are allowing the word to work for you. அந்த வார்த்தையே உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள். Hallelujah. 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 Lord will honor the faithful statements. அந்த விசுவாசிக்க அறிக்கையை தேவன் கனப்படுத்த வல்லவர். Every believer should have to possess the faithful mind, faithful word of statement and faithful walk and actions. விசுவாச நடக்கை, விசுவாச வார்த்தை, விசுவாசத்தை நாம் ஒவ்வொருவரும் அணிந்து கொள்ள வேண்டும். Step by step, now and then, படிப்படியாக அவ்வப்போது in the daily life, நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் we have to practice the faith in the life. நாம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை உபயோகப்படுத்தி பார்க்க வேண்டும். Don't live according to your mind or in the belief. நமது மனதின்படி அல்ல, நம்பிக்கையின்படி அல்ல. Live and according to the faith of God. தேவனுடைய விசுவாசத்தின்படி நாம் ஜீவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். Hallelujah. Hallelujah. Before he is going to the mountain, Abraham, he announced the faith statement, Lord will provide the lamb. மலையின் உச்சிக்கு செல்வதற்கு முன்பதாக ஆபிரகாம் ஒரு விசுவாச அறிக்கை சொல்கிறார், தேவன் எனக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தருவார் என்று நான் பலி செலுத்திவிட்டு நானும் என் குமாரனும் இறங்கி வருவோம் என்று சொல்லுகிறார். You all very good know the scripture what had happened there in the mountain. அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். According to some mouth statement of faith statement, Lord had done like that. ஆபிரகாம் எப்படி அங்க கீழே விசுவாச அறிக்கை செய்தாரோ மலையின் உச்சியிலும் அதையேதான் கர்த்தர் வாய்க்க செய்தார். So don't see this situation. எனவே உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீர்கள். This is everywhere, the whole world, there is a crisis is going on. உலகம் முழுவதும் பலவிதமான பிரச்சனைகள் போய்க் கொண்டிருக்கிறது. You don't see that. நீங்கள் அதை பார்க்க வேண்டாம். Look unto the Lord. தேவனை நோக்கி பார்ப்போம். Look unto the scripture. நாம் வசனத்தை பார்ப்போம். Look unto the promise. நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பார்ப்போம். Fill in the Holy Spirit. பரிசுத்தாவில் நிரப்பப்படுவோம். And you be in the prayer life. நீங்கள் ஜெப வாழ்க்கையில உறுதியாய் தெரித்திருங்கள். And pronounce the Lord a faithful statement in your mouth. தேவன் உங்களுக்கு தருகிற விசுவாச அறிக்கை நீங்கள் வாயில அறிக்கை செய்யுங்கள். And then you see the life. நீங்கள் பின்பு பாருங்கள். In this difficult period also you find the all the goodness in your life. உங்கள் வாழ்க்கையில இந்த இக்கட்டான காலத்திலும் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து நடத்த வல்லவர். Hallelujah. 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 Thank you, Lord.
Lord will restore all the things you are needed. அவர் எல்லாவற்றையும் மறுசீரமைப்பு உங்களுக்கு பண்ணி கொடுக்க வல்லவர். Hallelujah. அல்லேலூயா. 2 Corinthians chapter 4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 Corinthians 4:13. The scripture says, I spoke because I believed. In the same spirit of faith, we also speak because we believed. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். Now this message Lord has incited me to give to all the people now. இப்பொழுது இந்த தேவ செய்தி கர்த்தர் எனக்கு மனதில் தோண்டி உங்களுக்கு பேச சொன்னார். This is not a theological message. இது இறையியல் செய்தி அல்ல. This is not an intellectual message. இது அறிவார்ந்தமான செய்தியும் அல்ல. More than 30 years Lord has led me in the faith. 30 வருஷத்துக்கு மேலாக கர்த்தர் நடத்தி வந்த விசுவாச பாதையிலேயே நான் பேசுகிறேன். I met so many dangerous பலவிதமான சேதங்களை சந்தித்தேன். and so many critical conditions. பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை கடந்து சென்றேன். and lot of needs. பலவிதமான தேவைகள் வந்தது. Only by the faith and prayer so far Lord has done everything to me. ஆனால் எல்லாவற்றின் ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலுமே கர்த்தர் கடக்க உதவி செய்தார். No other go for me. எங்கேயும் செல்ல வழி இல்லை. I'm not having any property of my parents or brothers in my hands. எந்த ஒரு பரம்பரை சொத்துக்களோ எந்த ஒரு தார்பாரியங்களோ இல்லை. And also I didn't seek any rich man or a wise man for to help this ministry. எந்த ஒரு அறிவார்ந்த மற்றும் பணக்காரர்களையும் நான் தேடி போய் பார்க்கவில்லை. With the best experience of the Lord led so far in my life, with the account of that I am preaching about the faith to you. தேவன் என்னை நடத்தி வந்த அதிசயமான வழிகளிலேயே விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். Might have nothing in your hands today. இன்றைக்கு உங்கள் கைகள் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். Nothing to worry. அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. You have the faith and prayer in your life. உங்கள் வாழ்க்கையில ஜெபமும் விசுவாசமும் இருக்கும் என்றால் that God is near to you. அந்த தேவன் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். I'm surely saying with authentic word, Lord is very near to you. நான் அதிகாரப்பூர்வமாக சொல்வேன், தேவனுடைய வார்த்தை பெரியது. Don't be dismayed and afraid in any moment. நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் தோய்ந்து போய் சோர்ந்து போக தேவையில்லை. That's why Abraham called as a father of the faith. எனவேதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் வழங்கப்பட்டார். Why? Because he have ready to give his son also. ஏனென்றால் தன் மகனையும் கூட ஆபிரகாம் கொடுத்து துணிய விட்டான். Lord asked his son to sacrifice for him. தேவனுக்கென்று தன் மகனையும் கொடுக்க துணிந்து விட்டான். Oh, so in the faith he loved the Lord most high. எனவே விசுவாசத்திலே ஆபிரகாம் தேவனை உச்சத்தில் வைத்திருந்தான். Not the son of Isaac. தன் மகனை அல்ல. He loved the Lord high. அவர் தன் தேவனை அதிகமாய் நேசித்தார். So this is the faith inside the heart of the Abraham. எனவே இதுதான் ஆபிரகாமுக்குள் இந்த தேவன் மீது உள்ள விசுவாசம். If we are filled in the faith mind, we can talk in the faith word. எனவே நாமும் கூட விசுவாசத்தின் ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தால் விசுவாச வார்த்தைகளே பேசுவோம். So kindly allow the Holy Spirit to fill your mind with the faith. எனவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியை உங்கள் இதயத்தை நிரப்ப ஒப்புக்கொடுங்கள். Some people having a common faith and moving and praying and reading some Bibles, and I am walking in the faith, they are saying. சிலர் ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், ஒரு பொதுவான விசுவாசத்தோடு தேவன் நடத்துகிறார் என்று சொல்லுவார்கள். That without faith, that is common faith, you cannot develop your faith living life. உறுதியான விசுவாசமே அன்றி சாதாரண விசுவாசம் நம்மை நடத்தி செல்ல முடியாது. My brother and sister in Christ, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, kindly you I would understood that you are knowing the scripture very well. நீங்கள் அனைவரும் அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஆழமாய் அறிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். So you think about your mind, how is it is now? இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்கள் மனது விசுவாசத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். Allow your mind to fill in the faith completely. உங்கள் மனது எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்க நீங்கள் இடம் கொடுங்கள். Not only in this world, இந்த உலகத்திற்காக மட்டுமல்ல,
and beyond the human life after this earth, மனித வாழ்க்கைக்கும் உலகத்தின் அப்புறப்பட்ட வாழ்க்கைக்கும் you say, just my Creator, my God, who redempted from the grave and pit, from the sin, He going to lead my life, my soul, ever and ever. என்னை உருவாக்கிய தேவன், என்னை படைத்த சிருஷ்டிகர், என்னை நடத்துகிறவர், இனிமேலும் இதற்கப்பாலும் என்னை நடத்த வல்லவர் என்று நீங்கள் உறுதியாய் விசுவாசியுங்கள். My Creator is my provider forever. என் சிருஷ்டிகரே எனக்கு எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவர் என்று விசுவாசியுங்கள். My God is my guarantee forever. என் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் என் தேவனே என்று நம்புங்கள். You say hundreds of times the same statement of the faith. If you say in your mind, in your mouth, the faith will generate in your mind. இந்த அறிக்கை நீங்கள் 100க்கு 1000 தடவை கூட நீங்க சொல்லுங்க. சொல்ல 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 அந்த விசுவாசத்தின் ஆவி உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். Why should I am narrating this scripture means, நான் ஏன் இந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், you have to learn the scripture very clearly. நாம் தேவனுடைய வார்த்தையை தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And also to understand the word of God according to the faith. நாம் விசுவாசத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. And also to develop the faith in your soul. அதே சமயத்திலே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வளர வேண்டும் என்பதும் அவசியமானது. The Lord will enlighten your soul to become developed in the faith in your mind. உங்கள் வாழ்க்கை கர்த்தர் விசுவாசத்திலே ஒளிரும்படி கர்த்தர் செய்ய போகிறார். Hallelujah. 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 The second things from the scripture, இரண்டாவது காரியத்தை வேதவசனத்திலே வாசிக்கலாம். Job 19, யோபு 19ஆம் அதிகாரம் 25-26. 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Job 19:25-26. But I know there is someone in heaven who will come at last to my defense. Even after my skin is eaten by disease, while still in this body I will see God. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இதோ என் தோள் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். He is saying the faith statement in the very afflicted time. யோபு மிகவும் உபத்திரப்பட்ட நேரத்தில் தான் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். Either die or live. வாழ்வதா சாவதா என்ற ஒரு சூழ்நிலையில யோபு அந்த சமயத்தில் He இருந்தார். doesn't know whether he will get out from that situation or he may die. அவருக்கு அநேக சந்தேகம், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வருவேனா, வெளியே வர முடியாதா என்று யோபு அங்கலாய்த்து கொண்டிருந்தார். Even though his statement is very confirmed one. ஆனாலும் யோபினுடைய இந்த வார்த்தைகள் மிக உறுதியாக இருந்தது. I will see my redemption's God, என் Redeemer God. என்னை விடுவிக்கிற In my தேவனை own நான் பார்ப்பேன், என் சொந்த கண்களில் பார்ப்பேன் என்று அறிக்கை செய்கிறார். I will see my Redeemer in my own eye. என் மீட்பரை என் சொந்த கண்ணில் பார்ப்பேன் என்று யோபு The சொல்கிறார். later days he will stand on the earth. அவர் கடைசி காலத்தில் பூமியின் மீது நிற்பார் என்றும், My Redeemer is lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் விசுவாசித்தார். Hallelujah. அல்லேலூயா. His life was completely smashed by the. அவருடைய வாழ்க்கை முழுமையாய் சிதைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே His all skin and flesh are affected by that. அவருடைய தோள்கள், சதைகள், நரம்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே, If you say in that situation, நாம் just think that அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? I determine myself. If I am in the situation, நான் என்னையே சோதித்து பார்க்கிறேன். நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் நான் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? sometimes when I am meditating the Job, I will think so. சில வேளைகளில் நான் யோபை குறித்து தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தை நான் உற்று பார்ப்பேன். I does not thinking you all to be so like that. உங்கள் எல்லாரையும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. Just you imagine and visualize you with the Job.
நீங்கள் யோபின் நிலைமையில இருந்தால் எப்படி இருக்கும் என்று சாதாரணமாக நீங்கள் நினைத்து பாருங்கள். What would happen in that situation? உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன நடக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். Pathetic condition. அந்த பரிதாபமான சூழ்நிலையிலே. But his word from the mouth, faith statement. ஆனால் யோபின் வாயிலிருந்து வந்த வார்த்தை அவிசுவாசமான வார்த்தைகள், விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள். Pronouncing the faith word. அவர் விசுவாச வார்த்தைகளை அவர் உபயோகிக்கிறார். My Redeemer is lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Come on, say along with us. நீங்கள் அனைவரும் எங்களோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். Even this plague time, my Redeemer is lives. இந்த வாதை நிறைந்த சூழ்நிலையிலும் என் மீட்பர் என்னோடு உயிரோடு இருக்கிறார். My Redeemer is lives. என்னை விடுவிக்க போகிறவர் என்னோடு இருக்கிறார். I can easily face tomorrow and future. நான் நாளையும் சந்திப்பேன், எதிர்காலங்களையும் சந்திப்பேன். I need not to worry. நான் எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன். Because my God is beside me. ஏனென்றால் என் தேவன் அருகாமையில் இருக்கிறார். He is going to lead me. அவர் நடத்தி சொல்ல போகிறார். Hallelujah. 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 Thank you, Lord. Glory to God. My brothers and sisters in Christ, எனக்கு அருமையான கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளே, you all know very well about the scriptures. I know that. நீங்கள் அனைவரும் வேதத்தை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்து வைத்திருப்பீர்கள். So many times we taught to you word of God, and so many message you already heard from that. நீங்கள் அநேக சபையில அநேக செய்திகளை அநேக பிரசங்கங்களை கேட்டிருப்பீர்கள். But you come make it to bring it that in the practical life now. ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்த வார்த்தை அந்த விசுவாசத்தை உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி பாருங்கள். Read it 2 Corinthians 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 2 Corinthians 5:7 For our life is a matter of faith, not of sight. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். We are not seeing anything here. நாம் இங்கே எதையுமே பார்க்கவில்லை. There is nothing in our hand. நம் கைகளில் கூட இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. There is no substance to see in our eyes. நம்முடைய கண்களிலே எதையும் பார்க்கக்கூடாத நிலைமையில் இருக்கிறோம். But we have the faith. ஆனால் நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. That Lord will lead us. தேவன் நம்மை இப்பொழுது நடத்த வல்லவர் என்று. We are believing that He invisible Lord's doing. நாம் தேவனுடைய அதரிசனமான கிரியைகளை விசுவாசிக்கிறவர்கள். Not seeing the substance or object and we are moving. நாம் தடவி பார்க்கிற தொட்டு பார்க்கிற பொருளை மீது நாம் நம்பிக்கை வைக்கிற கூட்டம் அல்ல. So believers in all over your life, you have to walk with the faith which you haven't seen. எனவே நாம் பார்க்காத தேவனுடைய வல்லமையை அவருடைய கிருபையை நாம் விசுவாசிக்க வேண்டும். Sometimes Lord will give you dream and vision to you in your life. சில நேரங்களிலே நம்முடைய சொப்பனத்தில் தரிசனத்தில் தேவன் சில விதமான காரியங்களை வெளிப்படுத்துவார். These are the languages of the God. எனவே சொப்பனம் தரிசனம் எல்லாம் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு மொழி. One time Lord is giving to me a nice dream. ஒருமுறை தேவன் எனக்கு ஒரு அருமையான சொப்பனத்தை காண்பித்தார். I'm not having any bucks to pay for the rent, at least 200 rupees for myself. ஒருமுறை என் வீட்டுக்கு 200 ரூபாய் கூட வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கும் பொழுது I was prayed to God on that time, Lord give me a 200 rupees. தேவனிடத்தில் ஜெபித்து விட்டு ஆண்டவரே எனக்கு தேவையில்லை சந்தியும் என்று சொல்லிவிட்டு I slept down. நான் படுத்து கொண்டேன். Lord has shown me so many good situation and so many houses and so many cars. I'm going and coming with so many vehicles. Such a kind of situation is Lord is showing to me. பலவிதமான வாகனங்கள், பலவிதமான வீடுகள், பலவிதமான உயர்வான நிலைமையிலே நான் செல்வது போல தேவன் ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். I waked up my sleep. I started to laugh to God. நான் உடனே தூக்கத்திலிருந்து எழும்பி விட்டு சிரித்து விட்டேன். Why? Because ஏனென்றால் not even having a 10 rupees to drink the tea. 10 ரூபாய் கொடுத்து டீ கூட குடிக்க முடியாத நிலைமையில அப்பொழுது நான் இருந்தேன். I'm not have the capacity to pay the rent 200 rupees for that
my house. அப்பொழுது 200 ரூபாய் கூட என் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்தேன். Maybe in the 91, I think. 91 என்று நினைக்கிறேன். 1991. 92ஆம் வருஷம் என்று நினைக்கிறேன். So I prayed to God for the 200 rupees to pay the rent for myself. He shown the big vision to me. நான் அப்படிப்பட்ட இயலாத நிலைமையில் இருக்கும் பொழுது தேவன் எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை காண்பித்தார். But I didn't reject it in my mind. I took that as a Lord going to lead hereafter in my future. I going to come up very, very big. ஆனால் தேவன் கொடுத்த அந்த சொப்பனத்தை நான் வெறும் சொப்பனமாக எடுத்துக்கொள்ளவில்லை, அது நடக்கும் என்று விசுவாசித்தேன். There is no unbelief for that vision to me. அந்த சொப்பனத்தை குறித்து எனக்கு எந்த ஒரு அவிசுவாசமே வரவில்லை. I praised with a love to my God. நான் தேவனை அன்போடு நான் துதிக்க ஆரம்பித்தேன். Again I asked for the 2,000 rupees, 200 rupees. திரும்பவும் நான் ஆண்டவரே எனக்கு 200 ரூபாய் தாரும் என்று சொல்லி நான் ஜெபத்துல கேட்டேன். Very next day Lord has given to me. அடுத்த நாளே தேவன் எனக்கு அந்த பணத்தை சந்தித்தார். Praise to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So many vision and dreams make my mind, myself in my mind, it's developed at the faith to me. எனவே பலவிதமான சொப்பனங்களை தரிசனங்களை கொடுத்து என்னுடைய விசுவாச வாழ்க்கையும் கூட தேவன் அன்றைக்கு வளர செய்தார். So likewise the Job affected in the so many affliction in his life. எனவே இங்கு கூட யோபு பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாய் சென்றிருந்த போது கூட having a definite and particular vision about the God. அவருக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட கவனம் நோக்கம் இருந்தது. I will see my redemptor. அவர் சொல்லுகிறார், என் மீட்பரை பார்ப்பேன், என் சொந்த கண்களால் பார்ப்பேன். I will see my redeemer in my own eye. என் மீட்பரை என் சொந்த கண்களால் காணுவேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. 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 My sisters and brothers in Christ, எனக்கு அருமையான கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளே, don't keep your mouth very simply. உங்கள் வாய்களை நீங்கள் சாதாரணமாக வைத்துக் கொள்ள வேண்டாம். You have to try for the faith. உங்கள் வாயிலே விசுவாச அறிக்கையை முயற்சி செய்து பாருங்கள். Some people now and then talk the filthy language and they will use to focus the old life failures and also some unwanted things in the mouth. சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை பேசுவார்கள், கடந்த கால ஏற்பட்ட தோல்விகளை பேசிக் கொண்டிருப்பார்கள், இன்னும் பலவிதமான தவறான காரியங்களை தங்கள் வாயில பேசிக் கொண்டிருப்பார்கள். Kindly from now onwards trying your word of mouth, use your mouth for the adventuring things. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இனிமேல் நம்முடைய வாய் அப்படி அல்ல, நாம் உருவாக்கப்பட வேண்டிய காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில வார்த்தைகளை பேச ஆரம்பிப்போம். Our God is unique. நம்முடைய தேவன் தனித்துவமானவர். He will change the moment in any time. அவர் எந்த சமயத்திலும் நம்முடைய சூழ்நிலையை மாற்றக்கூடியவர். Hallelujah. 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 Thank you, Lord. God will provide the faith to develop you. எனவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கூட விசுவாசத்தை அவர் அதிகரிக்க செய்ய வல்லவர். After that, the Job life, what happened, you know. அடுத்து நீங்கள் யோபை தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு தெரியும். According to this faith and statement of the faith, யோபுவினுடைய விசுவாசத்தின்படியே அறிக்கையின்படியே his life turned into very flourish. அவருடைய வாழ்க்கை மிகவும் பூத்து குலுங்க ஆரம்பித்தது. அவருடைய வாழ்க்கை மிகவும் பசுமையானது. Double blessing came to him. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டார். When you in the affliction and tribulation, if you stand in the faith, your life also will multiply 2 times. உங்களுடைய உபத்திரவம் பாடுகளிலும் கூட நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் கூட அப்படியே மாற்ற வல்லவர். The faith life will meet the examination now and then. விசுவாச வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது அது பரீட்சைகளை வைத்துக் கொண்டே இருக்கும். Those who are moving the faith, living very fast, they oftenly meet their trials. அநேகர் விசுவாசத்தில் முன்னேறுகிறார்கள் என்றால் அவர் அநேக சோதனைகளை தாண்டி வெற்றி பெற்றவர்கள் என்று அர்த்தம். You kindly know that you're going to develop in your faith very soon, very higher faith. எனவே நீங்களும் கூட விசுவாசத்தில் உச்சத்தை நீங்கள் சீக்கிரத்தில் அடைய போகிறீர்கள் என்று விசுவாசியுங்கள்.
don't mind about the trial and the afflictions. நீங்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் குறித்து சிந்தனையில வைக்காதிருங்கள். Lord, you make your life to move to the next step of life. இந்த சோதனை அடுத்த கட்டமான உயர்வுக்குள்ளாக உங்களை கொண்டு செல்ல வல்லமை உள்ளது. Lord will guide you and develop your faith. தேவன் உங்கள் விசுவாசத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவர். Hallelujah. 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 Then last I want to say give one scripture. கடைசியாக ஒரே ஒரு வேத வார்த்தையை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். 1 Samuel 1 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 17:11. 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Samuel 17:10 and 11. Here and now I challenge the Israelite army. I dare you to pick someone to fight me. When Saul and his men heard this, they were terrified. Hallelujah. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். The Philistine Goliath, 40 days he came to the camp and devised the Israel's God. பெலிஸ்தனாகிய கோலியாத் 40 நாட்கள் அவன் காலைதோறும் வந்து அந்த பாளையத்தில் யுத்த பாளையத்தில் நின்று கொண்டு சவால் விட்டு கொண்டிருந்தான். If he comes and defies the gods of Israel, the Sauls and army of the Israel will get afraid of it. அவன் வந்து இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து கொண்டிருந்தான். ஆனால் சவுலும் அவன் படைகளும் அவனை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். One day, ஒரு நாள் David came to wish his brothers in the camp. தாவீது தன் சகோதரர்களை நல விசாரிக்க அங்கே வந்தான். Just he came to will wish his brothers. அவர்கள் சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து செல்ல வந்தான். And that day Goliath is அந்த நாள் கோலியாத் defying the Lord's Israel. தேவனுடைய நாமத்தை வந்து நின்று கொண்டு தூஷித்துக் கொண்டிருந்தான். So no man on the Israel to face the Goliath. எனவே அங்கே ஒரு மனுஷனுக்கு கூட அங்கே கோலியாத்தை முறியடிக்க அவர்களுக்கு சத்துவம் இல்லாதிருந்தது. Because Goliath is 10 feet height, 4 feet wide. Is a giant man. ஏனென்றால் கோலியாத் 10 அடி உயரமும் 4 அடி அகலமும் ஒரு பெரிய ராட்சத பிறவி அவன் இருந்தான். He is calling one man to face him. அவன் சொல்கிறான், ஒரு மனிதன் வந்து என்னை முறியடிக்க முடியுமா? It's very too hard, no? அது ரொம்ப கடினம் அல்லவா? In the dangerous time. அந்த மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே In the dangerous time, the faith will shake or tremble sometimes. அந்த சோதனையான கால அந்த நேரத்திலே எப்படிப்பட்ட விசுவாசமும் அது ஆட்டம் காணக்கூடியதாய் அங்க மாறுகிறது. But Lord, David is not like that. ஆனால் தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அல்ல. He get ready to meet the Goliath. அவன் கோலியாத்தை சந்திக்க ஆயத்தமுள்ளவனாய் இருந்தான். In the faith, Lord, in the David minds, he have complete faith about the God. He is our very or Almighty God. தாவீதுடைய எண்ணத்தில் தேவன் என்பவர் மிகவும் பெரியவரும் வல்லமை உள்ளவருமாய் அவனுடைய மனதில் காணப்பட்டார். David will say, our God is a mighty vela. எனவே அங்க சொல்லுகிறார் தாவீது, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். He is a God of hosts. அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். He is a God of army of Israel. அவர் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். So he didn't see that Goliath. எனவே தாவீது கோலியாத்தை ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை. In his mind he filled the faith about the God. அவனுடைய மனதில் கோலியாத்திற்கு பதிலாக தேவனுடைய எண்ணம் வல்லமை நிறைந்திருந்தது. He's not seen the giant man, he's seen the very great power of the God in his mind. அவன் ராட்சத பிறவியை பார்க்கிலும் தேவாதி தேவனை பெரியதாய் நினைத்தான். And then second thing, பின்பு இரண்டாவதாக he brought the experience in his mind. அவன் தன் வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்களை அந்த அனுபவத்தை நினைவில கொண்டு வருகிறான். He's telling, அவன் சொல்லுகிறான், Lord helped me to kill the lion and deer. ஒரு முறை என் மந்தையை பிடிக்க வந்த சிங்கத்தை கர்த்தர் என் கைகளால கொன்று போடும்படி செய்தார். So that God will help to
thrash out the giant. எனவே அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் அந்த ராட்சதனை என் கைகளால கொண்டு போட போகிறார் என்று சொன்னார். Hallelujah. அல்லேலூயா. Such a kind of faith statement will have to come in our mouth. அப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய நாவிலும் வர வேண்டும். My dear brethren, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, you think what a marvelous thing Lord has done in your life so far. கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்னென்ன மகத்துவமான காரியங்களை செய்தார் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Kindly recollect in your mind the Lord wonders in your mind. அவை எல்லாவற்றையும் மீண்டும் உங்கள் நினைவுக்கு நீங்கள் கொண்டு வந்து யோசித்து Just பாருங்கள். stand and lead on before the God and praise for Him. எனவே அவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தரை நீங்கள் துதிக்க ஆரம்பியுங்கள். If you praise for the wonders and marvelous thing you have done in your life, oftenly the faith will start develop to the higher faith. தேவன் செய்ததை எல்லாவற்றையும் கொண்டு வர 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 மனசுல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். Some people will praise some while for the wonders. சில மக்கள் சில நேரம் மட்டும் தேவன் செய்த அதிசயங்களுக்காக அவரை துதிப்பார்கள். After that they will forget it. ஆனால் பின்பு அவை எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். Kindly brothers and sisters in எனக்கு Christ, அருமையான சகோதர சகோதரிகளே, தயவாக this morning you remember இந்த காலை நேரத்துல நீங்கள் மீண்டும் யோசித்து the பாருங்கள். Lord's works happened in your life. கர்த்தர் என்ன செய்தார் என்பதை உங்கள் மனதில் எண்ணி பாருங்கள். So hereafter how you going to lead, your mind will teach you the faith. எனவே இனிமேலும் நாம் எப்படி விசுவாசத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த கடந்த கால எண்ணங்களை உங்களுக்கு சொல்லி தரும். Before he came entering the camp and facing the Goliath, he got the victory in the mind. அவன் கோலியாத்தோட யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பதாக, அந்த யுத்த பாளையத்துக்குள் அவன் போவதற்கு முன்பதாகவே அவன் மனதில் அவன் தேவனுடைய வல்லமை கொண்டு வெற்றி எடுத்து விட்டான். Hallelujah. Hallelujah. He is saying, the Lord of Israel, Lord of hosts, Lord of army will give you in my hands today. அவனுடைய வார்த்தை பாருங்கள். சேனைகளின் கர்த்தர், மகத்துவமானவர், யுத்தத்தில் வல்லவர், இன்றைக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறான். God never give up our faith. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். He will uphold your faith and honor you. அவர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி அவர் அதை கைகளில் ஏந்தி சொல்கிற தேவன். He's a very small man, like a 6 feet man. He's a charming face and white man. He's a small boy. He's entered to the camp. தாவீது 6 அடிக்கும் குறைவான மனுஷன், ஒரு சிறுவன், சிவந்த மேனியும் அழகரூபமான கொண்ட ஒரு சிறுவன், அவன் யுத்தத்திற்கு அங்க சொல்லுகிறான். He entered. அவன் உள்ளே புகுந்து, Before that he proclaimed, he pronounced the Lord's faith statement in his mouth, Lord will give you in my hands. அவன் அங்கே முன்பதாக சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணை நின்று உன்னை என் கைகள் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறான். Read it, 47. 1 Samuel 7:17, 47. 1 Samuel 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 47. And everyone here will see that the Lord does not need sword or spears to save his people. He is victorious in battle and he will put all of you in our power. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். He didn't took any war equipments with him, along with him. தாவீது எந்த ஒரு யுத்த உபகரணங்களையும் தன் கைகள் எடுத்துக்கொண்டு சொல்லவில்லை. Only the word of God. ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு சென்றான். He pronounced the statement of word of God. அவன் தேவனுடைய விசுவாசமான வார்த்தையை அறிக்கை செய்தான். Before David entering there, the Lord word started working there against the Goliath. தாவீது கோலியாத்திற்கு முன்பதாக இப்போ நிற்பதற்கு முன்பதாகவே, அவன் செல்வதற்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தை யுத்த காலத்துல அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. Hallelujah. That is a main point. அதுவே முக்கியமான. Started against him. தாவீது செல்வதற்கு முன்பதாகவே தாவீது உபயோகித்த வார்த்தை அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. In between the Goliath and David, in the faith Lord, in the faith and the David faith mind, he kept the Lord in between the Goliath and David.
தாவீது தனக்கும் கோலியாத்திற்கும் நடுவாக கர்த்தர் நிற்கிறார் என்று தன்னுடைய விசுவாசத்தில் வைத்து விட்டான். Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Oh, my Lord's believers, எனக்கு அருமையான தேவனுடைய விசுவாசிகளே, don't see the situation. சூழ்நிலையை பார்க்காதீர்கள். Keep your Lord in front of you in the faith. தேவனை உங்கள் வாழ்க்கை நடுமையத்தில் நீங்கள் விசுவாசத்தில் வையுங்கள். The three people I shared about from the scripture of the Lord, இந்த மூன்று நபர்களை குறித்து நாம் தேவனுடைய வேத வசனத்தில் வாசித்து இருக்கிறோம். they are all the prayer warriors. அவர்கள் எல்லாரும் ஜெப வீரர்கள். The faith walks only through the prayers. விசுவாசமானது ஜெபத்தின் மூலமாக மட்டும்தான் கிரியை செய்ய முடியும். The faith walks through the statement of the faith. விசுவாசம் இரண்டாவது விசுவாசத்தை அறிக்கை செய்வதனால் அது கிரியை செய்யும். Pronouncing the statement of the faith. விசுவாசத்தின் அறிக்கை நாம் செய்யும் பொழுது அது கிரியை செய்யும். And also அதே போல the next thing important. மூன்றாவது ஒரு காரியம் மிக முக்கியமானது. The faith walks will bring the success. விசுவாசத்தினுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வர வல்லது. Read James 2:20. யாக்கோபு 2 அதிகாரம் 20 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். James 2:20. You fool, do you want to be shown that faith without action is useless? வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? Without bringing to the action, the faith will die. நம்முடைய விசுவாசத்தை கிரியைகளிலே கொண்டு வரவில்லை என்றால் விசுவாசம் அங்கே மரித்ததாக மாறிவிடும். There will be the soldiers, not of soldiers, and king is there, but no faith. அங்கே அநேக இராணுவ வீரர்கள், அரசனாகிய சவுல் இருந்தான், ஆனால் அங்கே விசுவாச கிரியை இல்லை. Even though some people have the faith in the mind, அநேக மக்கள் தங்கள் மனதில் விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தாலும் maybe they will have. ஒருவேளை அவர்கள் மனதில் இருக்கலாம். I knew not what's the situation there now. எனக்கு மற்றவருடைய மனதில் இன்னும் எப்படிப்பட்ட நிலவரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. Just I am giving the suggestion to you. நான் ஒரு சில காரியங்களை உதாரணமாக சொல்லுகிறேன். Whether they having the faith or not. அவர்களுக்குள் இருக்கிறதோ இல்லையோ. Maybe some people have the faith in the mind. ஆனால் சில மக்களுடைய மனதிலே விசுவாசம் இருக்கிறது. But they are not, that soldiers not have the daring to face Goliath in the action. ஆனால் இருந்தாலும் கோலியாத்தை நேர்முகமாய் சந்திக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்குள்ள இல்லை. But David have the faith about the God and experience, faith living, and also faith pronouncing statement, and then he came down to work about the faith. தாவீதுக்குள் தேவனுடைய வல்லமை அறிந்திருந்தான். கடந்த காலத்தில் அவர் செய்திருந்த அதிசயங்களை மனதில் யோசித்து விசுவாசித்திருந்தான். அதே போல இந்த சூழ்நிலையிலும் தேவன் செய்வார் என்று விசுவாசித்தான். அது மாத்திரமல்ல, அவன் இறங்கி அந்த விசுவாசத்தோடவே கோலியாத்தை சந்திக்க அங்கே புறப்படுகிறான். Lord has given the victory to him. எனவேதான் கர்த்தர் அங்கே தாவீதுக்கு ஒரு பெரிய வெற்றி அங்கே கொடுத்தார். Hallelujah. 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 Oh, my dear believers in Christ, அருமையான விசுவாசிகளே, don't keep your mind with a empty. உங்கள் மனதை காலியாக நீங்கள் வைக்க வேண்டாம். Sometimes a empty mind will form the frustration. சில நேரங்களிலே உங்களுடைய காலியான மனது பலவிதமான விரக்தியான ஒரு சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில உருவாக்கும். The frustration will lead to the confusions. விரக்தி அது மேலும் மேன்மேலும் அது வளர்ச்சி அடையும் பொழுது குழப்பத்துக்குள்ள உங்களை கொண்டு செல்லும். Some confusion lead to the aggressive, and aggressive will lead to the death. சில விதமான குழப்பங்கள் நிறைந்த மனது வன்முறைக்கு நேராக செல்லும். வன்முறை மரணத்தில் கொண்டு போய் அது சேர்க்கும். So the holy people who make your mind as a spiritual warfare.
எனவே பரிசுத்தமாக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் தன் மனதை யுத்த களமாக எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். You should have to fill your mind with the scripture. உங்கள் மனது எப்பொழுதும் யுத்த களமானது வேத வசனத்தால் நிறைக்கப்பட்டு இருக்க வேண்டும். Faith statements விசுவாச அறிக்கையினாலே and songs தேவனை துதிக்கும் பாடல்களினாலே and good experience Lord had done to you. உங்கள் கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த அதிசயங்களுடைய நினைவுகளாலே and scripture of the holiness. பரிசுத்த வசனங்களினாலே If it is filled like this, இப்படிப்பட்டவைகளால் நம் மனது நிரப்பப்பட்டிருக்கும் போது there is no chance for the frustration. எந்த ஒரு விதமான விரக்திக்கும் நம்முடைய மனதில் இடமே இருக்க முடியாது. Hallelujah. 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 The holy people and believers should have the chance to enter so many experience in our life. எனவே பரிசுத்தமாக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள் எல்லாரும் நாம் இப்படிப்பட்ட நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். Now the whole world is going in the stranger line. இப்பொழுது முழு உலகமும் பலவிதமான காரியங்கள் அது சென்று கொண்டிருக்கிறது. No one know what going to happen hereafter. யாருக்குமே எதுவும் தெரியவில்லை இனிமேல் என்ன உலகத்தில் நடக்க போகிறது என்று. But we darely saying in the Lord. ஆனால் நாம் கர்த்தருக்குள் தைரியமாய் சொல்லலாம். Let come what may. எது வந்தாலும் சரி. We'll face tomorrow. நாங்கள் நாளை தினத்தை சந்திப்போம் என்று சொல்லுவோம். Let come what may tomorrow. நாளை தினத்துல எது வந்தாலும் சரி. We'll meet that. நாங்கள் அதை சந்திப்போம். With the Lord's support. தேவனுடைய கரத்தின் வல்லமை கொண்டு சந்திப்போம். Hallelujah. 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 Glory to God. We'll read the Hebrew 3:14. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். Hebrew 3:14 For we are all partners with Christ if we hold firmly to the end the confidence we have at the beginning. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். Hallelujah. From the beginning to end, we should have the steadfast brain in the faith. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நமக்குள் ஒரு முற்போக்கான விசுவாசம் இருக்க வேண்டும். Whether is down or up. நம்முடைய வாழ்க்கையில சரிவோ உயர்வோ எதுவாக இருந்தாலும் சரி. Is declining or inclining. நம்முடைய வாழ்க்கை தாழ்நிலைக்கு சென்றாலும் சரி உயர்ந்து சென்றாலும் சரி. Advantage or disadvantage. அது உபயோகமானதா இருந்தாலும் சரி உபயோகமற்றதானதா இருந்தாலும் சரி. Whether Lord's leading to the forest or wilderness or in the valley or in the poor lands. கர்த்தர் நம்மை தாழ்வான பள்ளத்தாக்கிலே உயர்ந்த மலைகளிலே காடுகளிலே வனாந்திரங்களில் எங்கு நடத்தி சென்றாலும் சரி. Lord will give the privilege to us to prevail in all the places. எந்த இடத்திலும் தேவன் நாம் வாழக்கூடியதாகவே நமக்கு மாற்றி தர வல்லவர். He will be the support to live everywhere. அவர் நமக்கு எங்கும் வாழக்கூடிய ஒரு அனுகூலத்தை உருவாக்க வல்லவர். So we should not mind about the situation or places or anything in the dangerous. எனவே இப்பொழுது நாம் இருக்கிற இடத்தை குறித்து சூழ்நிலை குறித்து சுற்றுப்புறத்தை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. Lord will look after that. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். In the human life, மனுஷ வாழ்க்கையிலே all the situation. நாம் அனைத்து விதமான காரியங்களையும் கடந்து வர வேண்டியது அவசியமானது. So as David saying, தாவீது சொல்வது போல, Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். I shall not want. நான் என்றைக்குமே தாழ்ச்சி அடையேன். My Lord is my shepherd. என் தேவன் என் மேய்ப்பராய் இருக்கிறார். So such a kind of faith you keep in your mind and be steadfast in Christ. எனவே அப்படிப்பட்ட சிந்தனை ஆயுதமாய் தரித்து கொண்டவர்களாய் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். Read John 11:40. யோவான் 11ஆம் அதிகாரம். John 11:40 Jesus said to her, Didn't I tell you that you would see God's glory if you believe?
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உன்னிடத்தில் சொல்லவில்லையா என்று இயேசு சொன்னார். If you believe the Jesus, you keep on, be faithful to God and keep your faith in your mind properly and don't allow to get rid from your mind, you will see the glory and honoring of the faith. இயேசுவின் மேல் உங்கள் விசுவாசத்தை ஆணித்தரமாய் வைத்து அவரே நம்பி விசுவாசத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறும் பொழுது, எந்த இடராதபடிக்கு நாம் முன்னேறும் பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒன்று நம்மை செய்ய முடியாது. Continually keep the faith in your mind very properly. உங்களுடைய கவனத்தை அந்த விசுவாசத்தின் மீது நீங்கள் சீராக செலுத்தும் பொழுது, தொடர்ந்து இருக்கும் பொழுது, we have the only one chance that Lord will help us. ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை தேவன் நமக்கு உதவி செய்வார். We have the only way to get the help in this world. அவரிடத்திலிருந்து மாத்திரமே நாம் இந்த உலகத்தில் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அவரே ஒரே வழி. The faith is attaching that God and man. விசுவாசம் என்பது தேவனையும் மனிதனையும் அது இணைக்கிறது. Only through the faith channel we can climb and we can get and we can ask to the God. விசுவாசம் என்ற வாய்க்கால் மூலமாகவே நாம் ஆசீர்வாதத்தை, பரிசுத்தத்தை, தேவனுடைய பரலோகத்தின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். So this is in TV we having so many channel, but in the faith we have the only one channel. தொலைக்காட்சி பட்டியலே பலவிதமான வாய்க்கால் சேனல்கள் காணப்படும். ஆனால் பரிசுத்த வாழ்க்கைக்கு விசுவாசம் என்ற ஒரே வாய்க்கால் மாத்திரமே இருக்கிறது. If you would have the chance to get all those things from the heavenly and worldly, you must have the faith. உங்களுக்கு பரலோகத்திலிருந்து அனைத்து நன்மைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு விசுவாசம் என்பது ஒரே அந்த ஒன்று மட்டுமே வாய்க்காலாக இருக்கிறது. If you had lost the chance of the faith, you cannot get it from that. நீங்கள் அந்த விசுவாசம் என்ற அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் விட்டுவிடும் பொழுது நாம் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. Don't lose your faith, my dear brethren. எனவே உங்கள் விசுவாசத்தை எந்த சூழ்நிலையும் இழந்து போகாதீர்கள் அருமையான சகோதர சகோதரிகளே. Mark 9:23. மார்க் 9:23 நாம் வாசிக்கலாம். Mark 9:23. Yes, said Jesus, if you yourself can, everything is possible for the person who has faith. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். Everything is possible in the faith. எல்லாமே விசுவாசத்தினால் அது வாய்க்கும். Lord Jesus saying is possible. Everything is possible. இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. And also Romans 1:17. ரோமர் 1:17 கூட எடுத்து வாசிக்கலாம். Romans 1:17. For the gospel reveals how God puts people right with himself. It is through faith from beginning to end. As the scripture says, the person who is put right with God through faith shall live. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. The righteous live in the faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். If you have the faith in your mind, you will prevail in the world, you will dwell in the world in all situations. உங்களுக்குள் விசுவாசம் இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வாழ முடியும். Lord will lead you. கர்த்தர் நடத்துவார். So the major portion in the spiritual life and the basic portion of the spiritual life is a faith. எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரே காரியம், ஒரே அடிப்படை காரியம் என்னவென்றால் விசுவாசம். So live in the faith. எனவே விசுவாசத்தில் வாழ்வோம். Try to develop the faith. விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். Lord will help you to develop. கர்த்தர் நாம் வளர்த்துக்கொள்ள உதவி செய்வார். Oftenly, Lord will make you to see the wonder and marvelous thing in your life in the faith. எனவே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பலவிதமான அதிசயமான காரியங்களை நமக்கு காண உதவி செய்வார். Our God has started the faith.
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தை தொடங்கினார். leading in this world with a faith நம்மை இந்த உலகத்தில் விசுவாசத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். until the end of the day of the world. உலகத்தின் முடிவு நாள் வரைக்கும் He will lead and finish the faith. அவர் நம்மை விசுவாசத்தில் நடத்தி நேர்த்தியாய் முடிக்க வல்லவர். God bless you all. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. We'll pray some while. நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். My heavenly Father, அருமையான பரலோக thanks பரமபிதாவே, for the nice time. தர்மையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. What you had given to me, the scriptures, நீர் எனக்கு இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன கொடுத்தீரோ I told everything to these people. அதை எல்லாவற்றையும் உடைய மக்களுக்கு சொல்லிவிட்டேன் ஆண்டவரே. Make everybody to grow in the faith, my Lord. அனைவரையும் இந்த விசுவாசத்தில் வளர நீர் உதவி செய்தருளுவீராக. So far you have done a marvelous thing in our life. இதுவரைக்கும் நீர் எத்தனையோ மகத்துவமான காரியங்களை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். Kindly make them to remember to the mind. எனவே அவைகள் எல்லாவற்றையும் அவர் நினைத்து பார்க்கத்தக்கதாய் நீர் உதவி செய்தருளுவீராக. Oh, hereafter also you are going to lead in the very good pasture. இனிமேலும் நீர் பசுமையான ஒரு வாழ்க்கையில் நடத்த போகிறீர் ஆண்டவரே. You never give up our hands. எனவே உம்முடைய கரத்தை நாங்கள் ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம் ஐயா. You never leave to go our hands. நீர் எப்பொழுதும் எங்கள் கரத்தை விட்டு போகிற தேவன் அல்ல. Hallelujah. I praise you, Lord. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் So ஆண்டவரே. far you have done everything for us. இதுவரைக்கும் எல்லாவற்றையும் எங்களுக்காக நீர் செய்திருக்கிறீர். My Lord had done everything for us. எங்கள் தேவன் எல்லாவற்றையும் எங்கள் செய்ய வல்லவர். What are the things we are asked in the prayers we are going to see very soon. எதெல்லாம் நாங்கள் ஜெபத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ நாங்கள் சீக்கிரம் அடைந்து விட போகிறோம். In this season of the calamity, இந்த பிரச்சனைக்குரிய காலகட்டங்களிலும் ஆண்டவரே, or afflicted time, இந்த உபத்திரவமான காலங்களிலும் ஆண்டவரே, kindly help everyone of us to prevail in the faith and live in எங்கள் the faith. ஒவ்வொருவரையும் விசுவாசத்தின் வாழ்க்கையிலே எங்கள் நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்தருளுவீராக. Kindly uphold everybody. எங்கள் ஒவ்வொருவரும் தேவன் நீர் தாங்கி நடத்துவீராக. Support us, Lord. எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக ஆண்டவர். Oh, kindly, Lord, bless every one of them. எங்கள் ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்கப்பா. Those who are heard from the social media, from the YouTube and Facebook, இந்த வலைதளங்களிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் let the faith will fall, touch them hard. அவர்கள் இருதயத்தையும் அந்த விசுவாசம் பாய்ந்து தொடமுடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் Start ஆண்டவரே. the faith, my Lord. ஒரு புதிய விசுவாசத்தை தொடங்கி வைப்பீராக ஆண்டவரே. Oh, bless them everybody எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக ஐயா. with the wonders and mighty hands of the Lord. வல்லமையும் அதிசயம் நிறைந்த இயேசுவின் கரத்தில் ஆண்டவரே, I am submitting every cell before you. அனைவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் Precious ஆண்டவரே. name of Jesus Christ we asking prayer. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.